கார்த்திக் தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாவும் ரம்யாவும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரியா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக அந்த மீனாட்சியும் மைதிலியும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. மேக்கப் கலையிற மாதிரி இருக்குன்னு முகத்தில் கை வைக்கிறாங்க, கையை பிடிக்கிறாங்க. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்குது. இதில் வேற முகூர்த்த புடவை கொடுக்கறதுக்காக மேடைக்கு வர சொல்லுவாங்க. அப்போ வேற கார்த்திக் பக்கத்தில் நிற்க போகுது நினச்சாலே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க. அப்போ ரம்யா வந்துட்டு அதெல்லாம் பயப்படாத, நீ கொஞ்சம் கார்த்திக்கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே மைதிலியும் மீனாட்சியும் வந்து முகூர்த்த புடவை கொடுக்கறதுக்காக வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறதுக்காக மேலே ரூமுக்கு வராங்க. கதவு தட்டினதுமே தீபா வந்துட்டு ரியா வந்துட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்ததுமே ஆமாம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சட்டுன்னு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குற அப்படின்னு கேட்க, இல்லை சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உனக்கு முகத்து புடவை கொடுக்கறதுக்காக கீழே வந்து கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து தீபாவோட கையை வந்து பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சதுமே வந்துட்டு ரியா வந்துட்டு அப்படியே கையை வந்து தட்டி விட்டுருவாங்க. உடனே மைதிலி, இப்போ மீனாட்சி என்ன பண்ணிட்டான்னு நீ வந்து கையை வந்து தட்டி விடுற அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க, பின்ன நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு வர தெரியாதா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற, சரிவா கீழே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ரம்யா அங்கே முகத்தை மூடிக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. என்ன இங்கே முக்காடு போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க, யார் இது அப்படின்னு கேட்க, தீபா வந்துட்டு அது என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உன்னோட ஃப்ரெண்டா, எனக்கு தெரியாமல் உனக்கு என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது பழக்கம், நார்த் இந்தியன் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க, நான் தான் மேரேஜ்க்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியா வந்துட்டு முகூர்த்த புடவை வாங்குறதுக்காக கீழே போகிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதங்கள் வாங்க சொல்லி அதுக்கப்புறம் புடவை வாங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு அங்கேருந்து தீபா வந்துட்டு ரியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. கார்த்திக் வர்றதுக்கு முன்னாடியே ரியா வந்து மேலே ரூமுக்கு வந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா பின்னாடியே மீனாட்சியும் மைதிலையும் வந்துட்டு தீபா தலைவலிக்குது அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராங்க. மீனாட்சி நேராக போயிட்டு ரியாவோட நெத்தியில் கையை வச்சு, என்னாச்சு தீபா தலைவலிக்குதா அப்படின்னு கையை வச்சதுமே உடனே ரியா வந்துட்டு பலார்னு ரியாவை வந்து மீனாட்சி வந்து அரைஞ்சிடுவாங்க. அரைஞ்சதுமே வந்துட்டு மைதிலிக்கு கோவம் வருது. ஏய் இப்போ எதுக்காக நீ மீனாட்சியை வந்து அரைஞ்ச, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், உன்னை சொந்த தங்கச்சியாக வந்து பார்த்துட்ருக்காங்க, நீ முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது உனக்கு ஆதரவாக இருந்ததே மீனாட்சி தான், நீ இப்போ மீனாட்சி அரையிறியா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை எனக்கு தலை ரொம்ப வலிச்சுது அதனால தான் டென்ஷனில் அடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அப்படியே ஐயோ எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி தலையில் கையை வைக்கிறாங்க. அப்போது மீனாட்சி வந்து மைதிலி வந்து நோட் பண்ணுறாங்க. கையில் வந்து மோதிரம் இருக்காது. அந்த மோதிரம் வந்து என்ன உன் கையில் இருந்த மோதிரம் எங்கே காணும் அப்படின்னு சொல்ல, மோதிரம் தானே அது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும், இப்போ என்ன இப்போது அந்த மோதிரம் இல்லைன்னா என்ன வேறு மோதிரம் போட்டுக்கிட்டா போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தீபாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு மீனாட்சியும் மைதிலியும் தனியாக போய் பேசுகிறாங்க. மைதிலி வந்து சொல்கிறாங்க, தீபாவோட ஆக்டிவிட்டியே சரியில்லை, கார்த்திக் போட்ட மோதிரத்தை உயிராக நினச்சிக்கிட்டு இருப்பா, இப்போ என்னடான்னா அவ்வளோ எடுத்தறிஞ்சு பேசுகிறாளே, எனக்கு ஒன்றுமே புரியல, அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, அது தீபா மாதிரி தெரியல எனக்கு அப்படின்னு சொல்ல, மீனாட்சி வந்துட்டு தீபாவை என் சொந்த தங்கச்சி மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு நல்ல வந்து அவள் பதிலடி கொடுத்துட்டா அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு போவாங்க. ரம்யா இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க, என்னவோ இருக்குது அப்படின்னு ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே தீபாவை கட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் சீட் ஆடிட்டு இருப்பாங்க. தீபா அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக போலீஸ் சரவணன் வந்துட்டு அங்கே வராங்க. அங்கே வந்ததுமே சத்தம் கேட்டதுமே வந்துட்டு அதுலேருந்து ஒருத்தவங்க ஓடி போயிட்டு யாருன்னு பார்க்குறாங்க. அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்து கூட ஒரு 2-3 பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்பாங்க. போலீஸை பார்த்துட்டு அவங்க ஓடி வந்து தீபாவோட கயிறை வந்து அவுக்குறாங்க. போலீஸ்ன்னு சொன்னதுமே தீபா வந்துட்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் கத்துறது வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு கேட்கவே கேட்காது. கட்டை அவுத்து விட்டுட்டு தீபா கத்துறதுனால வாயை வந்து அப்படியே மூடி தீபாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டி போட்டுட்டு அங்கே வந்து உட்கார வச்சு கட்டி போட்டுட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு தூரமாக போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சரவணன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வந்து என்ன இது நம்மளை ரொம்ப வந்து அலக்கழிக்கிறானுங்க, எனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே வராங்க. அப்போ கரெக்டாக தீபாவை கட்டி போட்டிருக்கிற அந்த இடத்துல அப்படியே பின்பக்கமாக வந்து சரவணன் வந்து நின்றுட்டுருப்பாரு. அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி தீபாவை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அதனால் அவருக்கு வந்து தெரியாது. தீபா சார் நான் இங்கே தான் இருக்கேன், என்னை பாருங்கள் அப்படின்னு வந்து மனசுலேயே நினச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து சரவணன் வந்து திரும்பியே பார்க்க மாட்டார். வாயெல்லாம் கட்டி போட்டிருக்கிறதுனால தீபாவில் வந்து கத்தவே முடியாது. உடனே வந்துட்டு கூட வந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு, சார் தாம்பரம் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டி போட்டிருக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது நம்மளை திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரிலாம்
மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து சர்ச் பண்ணதே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, தீபாவோட அம்மா அப்பா வந்துட்டு மண்டபத்தில் வந்து வெளியில் நின்று எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது தீபா ஜாதகத்தை வச்சு ஜோசியம் பார்த்தேன். அந்த ஜோசியர் வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருப்பார். திடீர்னு ஆட்டோ வந்து நின்றுடும். அதனால் அங்கேயே வந்து ஆட்டோவில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தீபாவோட அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க. என்ன இவங்க பொண்ணோட ஜாதகத்தை நம்மக்கிட்ட கொடுத்து பேசினவங்களாச்சே, இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நேராக வந்து சார் அப்படின்னு கேட்டதுமே வந்துட்டு தீபாவோட அப்பா வந்துட்டு வாங்க சார், என்ன இந்த பக்கம் நீங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை இது உங்கள் பொண்ணோட கல்யாணமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அப்போ நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என்னை நம்பாமல் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்க, அது இன்னும் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் சொன்னோம், ஆனால் சம்மந்தியமாக இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும், என் கண்ணால் அந்த கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் ஒரு உயிர் பலியை கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்க அதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.